நம்பர் 2 என்னன்னாக்க அவனுக்கு சரியான சாப்பாடும் கூட கிடைக்காது. வனக்காட்டில் இருக்கும்போது திங்குது. வனக்காட்டில் மழை காலம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன இருக்குது? உனக்கு வசனம் தான் இருக்குது. வசனம் பாருங்கள். யோபு புஸ்தகம் 39 அதிகாரம் 6 இந்த காட்டுக்கலதை பற்றி எழுதியிருக்குது. எழுதுங்க. 39 அதிகாரம் 6வது வசனம். அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகளுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. மலையில் மேலும் எனக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். காட்டுக்கழுதை தன்னிச்சையாய் திரி விட்டவர். என்னவாமா? இஷ்டம்படிக்கு திரிஞ்ச விட்டவர் யாருன்னு கேட்குறார். அப்படின்னா காட்டுக்கழுதை அது மூடு இஷ்ட பிரகாரம் நடக்கிறது. ஃப்ரீயா எதுக்குமே கீழ்படாத ஒரு சுபாவம் காட்டுக்கழுதை. இந்த இஸ்மாயில் சுபாவம் எது மாதிரி? அது மாதிரி அவன் இஷ்டம் அந்த மாதிரி என்ன பண்ணுவான்? சுற்றுவான். அதுதான் அப்பா ஒருத்தர் இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டான்? கீழ்பட மாட்டான். அது விசுவாசியாக இருந்தால் என்ன ஆகணும்? உண்மையான கருத்தோட பிள்ளையாக இருந்தால் என்ன ஆகணும்? அவர் இஷ்டப்படிக்கு நடக்கிறதுக்கு இல்லை. உனக்கு எனக்கு நம்ம இஷ்டப்படிக்க நடக்கிறதுக்கு இல்லை. யார் இஷ்டப்படிக்கு நடக்கணும்? கர்த்தர் இஷ்டப்படிக்கு கர்த்தரோட சித்தம்படிக்கு நம்ம என்ன பண்ண? கீழ்பட்டு நடக்க வேண்டியது. வேணா இஸ்மாயில குணலட்சணம் என்னன்னா அவன் இஷ்ட பிரகாரம் நடக்கிறவன். அவன் இஷ்ட பிரகாரம் நடக்கிறவன். காட்டுக்கழுதை எப்படிఅయితే அது மாதிரி இஷ்ட பிரகாரம் இங்கே நடக்குது, அது கூட இங்கே காட்டில் சுற்றுற மாதிரி இவன் என்ன பண்ணுவான்? உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்பர் 1. 2வது அதுலேயே வாசிக்கும்போது நெக்ஸ்ட் படிங்க. அதுலேயே 5 அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அது கட்டுங்கிறது இருக்காது. உதாரணத்துக்கு இயேசுநாதரும் கூட கழுதை மேல் ஏறி எங்கே வந்தார்? எருசலேமுக்கு வந்தார். அவர் ஏறின கழுதை எது? கட்டப்பட்ட கழுதை. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ஒரு எஜமானுக்கு அவரோட வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? ஒப்பு கொடுத்து அவர் சொன்னபடி நடக்கிற கழுதை. அர்த்தம் பண்ணிச்சா? வேணா வனக்காட்டு இருக்கிற கழுதை என்னன்னாக்கா எந்த கட்டுக்குமே அது கீழ்படாது. இஸ்மாயில் சுபாவம் கூட இதுதான். அப்படின்னா எஜமான் யார்? நம்மளுக்கு கர்த்தராக தேவன். எப்பைతే ஞானஸ்தானம்னு அர்த்தம் தெரியுமா? நீ ஒரு எஜமானுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். எஜமானுக்கு என்ன பண்ணி ஒப்பு கொடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுற? நீ அவர் இஷ்ட பிரகாரம் தான் நடக்கணும். அவர் வச்சனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அந்த பிரகாரம் தான் நடக்கணும். அதுக்காக நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் துன்பம் வந்தால் எதாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதையே சகிச்சுக்கிற ஒரு குணம் நம்மளுக்கு வேணும். உதாரணத்துக்கு இந்த கழுதைங்கிறது நம்ம மார்க்ஸ் வாரத்தில் இருக்க நீங்கள் மத்திய படிக்கும்போது அந்த கழுதை எங்கே வீட்டுக்குள்ளே கட்டி போட்டல, வெளியே தான் கட்டி போட்டிருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? எஜமான் சித்தத்துக்கு லோப்பட்டு எங்கே இருக்குது தெரியுமா? வெளியின்னு அர்த்தம் என்னன்னாக்கா வெயிலுக்கு குளிருக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? அது சகித்துக்கிட்டு எஜமானியோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எஜமான சித்தத்துக்காக காத்து கொண்டு இருக்குது. அது கட்டப்பட்ட கழுதையோட குணம். இந்த இஸ்மாயில் சுபாவம் என்ன? கட்டுங்கிறதுக்கு இல்லை, கட்டுக்கு அடங்காத ஒரு கழுதை. அது இஷ்ட பிரகாரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு 6வது வசனம் பாருங்க. அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும். அதுக்கு எது வீடு? வனாந்திரம். வனாந்திரம் வீடு இருக்குதா? இஷ்டம். அது எவ்வளோ தூரம் மேலே ஓடலாம், எவ்வளோ தூரம் வரலாம்.
அதுக்கு எங்கள் வீடுங்கிறது இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன இல்லை? ஒரு என்ன சொல்லுவாங்க அதையா, காப்புதலா, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதுக்கு ஒரு ரட்சிப்பு, பாதுகாப்பு இல்லை. அதுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. அந்த வனக்காட்டில் அது மூடி இஷ்டப்பட்டக்கா சுற்றிட்டு இருந்தா அது மேலே யார் வந்து தாடி பண்ணுறாங்களோ தெரியாது. ஒரு புலி வந்து அது மேலே அது பிடிக்கலாம், ஒரு சிங்கம் வந்து அது மேலே உழுவலாம், என்ன வேணாலும் ஆகலாம். வேணாம், அதுக்கு என்ன பாதுகாப்புங்கிறது இல்லாத ஒரு நிலைமை. யார்? இந்த இஸ்மாயில் சுபாவம். இவனுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு 6 என்ன பண்ணல? அதுக்கு என்ன? உப்பு. என்ன என்ன இடமாமா? ஊர்ந்த நிலம் அப்படின்னு என்ன? இங்கிலீஷில் உப்பு பரகான்னு இருக்குது. அப்படியே உப்பு படர்ந்த நிலம். உப்புனாக்க அங்கே ஒரு செடியும் கூட மொழிக்காது. உப்பு போடுற இடத்துல, உப்பு மேலத்தில் என்ன இருக்குது? செடிங்க மொழிக்காது. அப்படின்னா அதுக்கு சரியான டயத்துக்கு என்ன கிடைக்காது? சாப்பாடும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த உலகத்தில் உலக சம்பந்தமாக வாழ்கிறேன் நான் இயேசு கிறிஸ்து மகன் என்று சொல்லிக்கிட்டு அவங்க இஷ்ட பிரகாரம் இந்த வன காட்டு கழுத மாதிரி சுற்றிட்டு இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன கிடைக்காது? வச்சனங்கிறது திருப்தியாக இருக்காது. வச்சனம் அவனுக்கு கிடைக்காது. அவன் சொன்னால் கேட்டால் அவனுக்கு என்ன ஆகாது? புரியாது. அதனால எப்பான்னு அவனுக்கு என்ன இருக்குது? அசமாதானம். அந்த அசமாதானம் மூலியமா அவங்கள என்ன வரும்? கோபம் வரும், ரகரகமான என்ன இருக்குது எல்லாம் வரும். இன்னொருத்தர் அசைவம் பண்ணிக்குவான், அவனுக்கு ஒருத்தர் கோபம் வரும். எப்பாவும் ஒருத்தர் பேர் என்ன இருக்குது? பொறாம்பை, ரகரகமான சுபாவம் தான் இருக்குது. தப்பா நம்மதிங்கிறது அவனுக்கு இது காரணம் என்ன? அவங்கள வச்சனங்கிறது அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. அவனுக்கு புரியாது. அவ்வளோதான். காலையில் சாயந்தரம் சர்ச்சில் உட்காந்துருந்தா கூட அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? வச்சனம் கூட உள்ளுக்கு போவே போகுது. காரணம் என்ன? இவன் யார்? காட்டு மிருகு மாறி, காட்டு கலந்த மாறி சுபாவம் அவங்களும் இருக்குது. அதில் நம்ம வச்சனம் புரியணும்னா கூட நல்ல மனசோட நான் கேட்டால் தான் என்ன புரிyi. ஐயோ நான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறேன், கர்த்தர் எங்கிட்ட பேசுகிறாரு, பேசணும், கர்த்தாவே எங்களோட பேசு அப்படின்னு யாராவது உண்மையாக கர்த்தரை தேடுறாங்களோ அவங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். அவருக்குள்ளே வந்து என்ன பண்ண கர்த்தர் நிவாசம் பண்ணுவார். அவங்க ஹృదயத்தில் நிம்மதி, சமாதானம், சந்தோஷமுங்கிறது அவங்க ஹృదயத்தில் எப்பவுமே இருக்குது. அதே மாதிரி இந்த காட்டு மிருகு மாதிரி, காட்டு கலந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்காது? அவங்களுக்கு நிம்மதிங்கிறதே கிடைக்காது என்று இந்த வச்சனம் நம்மளுக்கு தெரியுது. 7வது வச்சனம் 23. பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. ஓட்டுக்கிறவனுடைய கூக்குரல் என்ன ஆகுதாமது? கேட்காது. யார் ஓட்டுறவன்? யாரு ஓட்டுறது? யாரு? கர்த்தையாக தேவனோட சத்தத்தை என்னப்பா எத்தனோ கர்த்தர் அவங்க கூட பேசுவார். என்ன கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அவர் நேசிக்கிறாரு. இல்லைண்ணா இந்த காட்டுக்கால் சுஷ்டி பண்ணது யார்? கர்த்தர் தானா? ஐநாதி நேசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தைங்க கர்த்தர் யார்? நேசிக்கிறாரு. இல்லைங்களா? அது அந்நியராக இருக்கட்டும், பேருக்கு கிரைஸ்தவனாக இருக்கட்டும், அப்படின்னா இஸ்மாயில் மாதிரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அவர் நேசித்து அவங்கள என்ன கர்த்தர் கூப்பிடுறாரு. எத்தனோ வச்சனமில்ல அவர்கிட்ட எங்கே பண்ணாரு? கூப்பிட்டாங்கோட அந்த சத்தத்தை வேணமாட்டா கேட்க மாட்டேதுன்னா அந்த அதே அவனுக்கு அது அந்த வடக்காட்டில் இருக்கிறதே அது மூடி இஷ்டப்பிரக்காரம் நடக்கிறதே அதுக்கு என்ன செய்யுது? இதாகி போச்சு. வேணா மேப்பரையோட சத்தத்தையே சுஷ்டிகர்த்தையோட சத்தத்தை என்ன பண்ண மாட்டான்? கேட்க மாட்டாங்கன்னு இந்த வச்சன மூலம் நம்மளுக்கு அறியுது. இதெல்லாம் கூட யாரோட குணலட்சணம்? இஸ்மாயில் மாதிரி இருக்கிற குணலட்சணமாக நம்மளுக்கு பார்க்குறோம். 8வது வச்சனம் படிங்க. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து
சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். என்ன ஆகுமாம்மா? இது எப்போ இதுக்கு தேடுற வேலை தான். இது என்ன வேலை? எங்கே பச்சை கிடைக்குமோங்கிற தேடுறோம். அப்படின்னா எங்கே எனக்கு சாப்பாடு கிடைக்கும், எனக்கு எங்கே நிம்மதி கிடைக்கி. ஏன்னா பரிசுத்த வேதம் படிக்கு பார்த்தா கடவுள பிள்ளைங்களைய யார் நடத்துகிறாங்க தெரியுமா? நம்ம 23 சங்கீதத்தில் பார்த்தா ஒரு மேப்பன் கீழே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மேப்பராக இருக்கும்போது அந்த மேப்பரை என்ன பண்ணுறாரு அம்மா? அவர் நடத்த வைக்கிறார். என்ன சாப்பிடணுங்கிறது கவலை இருக்குல்ல, அந்த மேப்பர் கீழே இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு கிடையாது. வேறு இதுக்கு என்ன கவலை? எங்கே பச்சை தானம் கிடைக்குமோ, எங்கே கிடைக்குமோ, எங்கே கிடைக்குமோ, என்ன இது போடுது பித்து சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய வனக்காட்டில். வேணா அது கிடைக்காது. எதுனா அது இருக்கிற இடம் எங்க? உப்பு நிலத்தில். உப்பு நிலத்தில். அதான் இருமையா பாருங்க. இருமையா 2:24 வாசிங்க. இருமையா 2:24. தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதை நாவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? போதும். 2வது அதிகாரம் 24வது வசனம் என்ன இருக்குது? வனாந்தரத்திலே பாழாகிறதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதை நாவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாதத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். ఇంక పాకపోతే దాని వెతుకు గాడిదల్లో ఏది అలసి ఉండదో దాని మానముతో అది கனபடுனு. இதுக்கு ஒன்றும் கிடைக்காது அம்மா. என்ன பண்ணுவாம்மா? லாஸ்ட்டுக்கு சுற்றி 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 என்ன பண்ண தெரியுமா? காற்று தான் அது என்ன பண்ணு வாங்குமாம்மா. இந்த காரணம் என்ன? அதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு இங்கே வச்சதை நாம் பார்க்குறோம். 3வது அது என்ன பண்ண லாஸ்ட்டுக்கா அங்கங்கே சுற்றுற வேலை தான் அதுக்கு. அர்த்தம் பண்ணிச்சா? இதெல்லாம் கூட யார் சுபாவம்? இந்த காட்டுக்கதை சுபாவம். இப்பேற்பட்ட சுபாவமும் இஸ்மாயிலோட சுபாவமும். அதே இல்லாமல் இன்னும் 2 படிங்க. 21:9 கூட வாசிங்க. ஆதிகாமம் 21:9. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதே சாராள். என்னென்னாவது கர்த்தரோட பிள்ளைங்களை என்ன பண்ணுறது? பரியாசம் பண்ணுற சுபாவம். உண்மையான விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? இவங்க இன்னைக்கு நாமக்கு அதை கை சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான்? யார் சொன்னாங்க? பைபிள் இருக்குதா? அப்படி நம்மளை என்ன பண்ணுவாங்க? பரியாசம் தான் பண்ணுவாங்க. இவங்கள யாரு? ஆதி கிரைஸ்தவங்க. அது மனுச்சா? நெக்ஸ்ட் கலத்தி 24:29. கலாத்தியர் 4:29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இவன் சுபாவம் என்ன? உண்மையான விசுவாசிங்களை பரியாசம் பண்ணுறதே இல்லை, இம்சங்கூட பண்ணுற சுபாவம். இது யார் சுபாவம்? இஸ்மாயோட சுபாவம். அப்படின்னா சரீர சம்பந்தமாக பிறந்தவனோட சுபாவம். அர்த்தம் முடிஞ்சா? இப்பேற்பட்ட சுபாவம் இருக்கிறோட கதி என்ன லாஸ்ட்டுக்கு? நான் சொல்கிற சப்ஜெக்ட் புரியுது அவங்களுக்கு எல்லாத்துக்கு? சப்ஜெக்ட் என்னன்னா உண்மையாக கர்த்தர் மூலமே பிறந்தவங்க யார்? நம்ம யோவான் சுவிசேஷம் காலையில் படித்தோமே இல்லையா? கர்த்தர் மூலியமாக பிறந்தவன் ஒருத்தந்தான் வேணா. இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா இந்த உலகத்தில் அநேக ரகமாக கிறிஸ்டியனுக்குள்ளே வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக அபிரகாம் சந்ததி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? காரணம் எங்கே இருக்குதுனாக்கா அவங்கள பிறப்பில் இருக்கிறது. அர்த்தம் புரிஞ்சா?
அப்ராமுக்கு முதலாவது குமாரன் யார்? இஸ்மாயேலு. வேணா அவன் என்ன ஆகல? அப்ராம் வீட்டுக்கு வாரசோடு ஆகல. காரணம் என்னன்னா, அவன் பிறந்தது உண்மையாக கர்த்தர் மூலமா கிடையாது. அவன் பிறந்தது எப்படி? சரீர சம்பந்தமாக, சொந்த ஆலோசனை மூலயமா, சொந்த இச்சை மூலயமா பிறந்தவன். இவங்களும் என்ன இல்லை? கர்த்தர் மேலே என்ன இல்லை? விசுவாசமும் இல்லை. என்னால உண்மையாக கர்த்தர் வாக்தானமும் இல்லை. இது ரெண்டு பற்றி அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்படாத கிரைஸ்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. பேர் கிரைஸ்தவம் தான், சர்ச்சுக்கு போகிறாங்க. வேணும் அவனுக்கு என்ன தெரியாது? விசுவாசம் பற்றி தெரியாது, கர்த்தர் பண்ண வாக்தானம் பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வேணா ஞானஸ்தானம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். சுபாவம் என்ன இருக்குது? மாறவே இல்லை. அர்த்தம் பண்ணிச்சா? இப்போ இருக்கிற நிலைமையில் எத்தனோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. இவங்க நாளைக்கு கிடைக்க போகிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இயேசுநாதர் வரும்போது, இயேசுநாதர் முன்னுக்கா நிற்கும்போது அவனுக்கு கிடைக்க போகிற பகுமதி என்ன? தமிழில் என்ன இருக்குது? கிடைக்க போகிற பலம் என்ன? என்ன? இஸ்மாயிலுக்கு என்ன கிடைச்சிச்சு லாஸ்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்மாயிலுக்கு முடிவில் என்ன கிடைச்சிச்சு? ஒரு நாள் வந்துச்சு, இந்த காட்டு கழுத மாதிரி நடந்த இந்த இஸ்மாயிலுக்கும் அவனை பெத்த தாய்க்கும் வந்த பலம் என்ன? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதான் என்ன கிடைச்சிச்சு? என்ன பங்கு கிடைச்சிச்சு? என்ன பங்கு கிடைச்சி? என்ன கிடைச்சி? அப்புறம் இஸ்மாயில் தாய்க்கு ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் தண்ணி புட்டி. நாளைக்கு இவங்களுக்கு கிடைக்க போகிற பகுமதி கூட அதுதான். பக்கப்படுறது அவ்வளோதான். எங்கே போவான் இவங்க? அப்ராம் வீட்டில் மாத்திரம் அக்குதாடு ஆக மாட்டாங்க, வாரிசு மாத்திரம் ஆக முடியாது. புரிஞ்சா? அது இப்பேற்பட்ட மனசு யாருக்கிட்ட இருந்தாலும் இப்போ என்ன பண்ண வேண்டியது அவசரம் இருக்குது? மனம் திரும்பினா கர்த்தர் குழப்பம் கிடைக்கி, திருப்பி கர்த்தரோட பிள்ளை ஆகிற ஒரு அவகாசம் இருக்குது, பாக்கியம் இருக்கிறது. இந்த விஷயம் தெரியாதுக்கு நமக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துகிற இது கூட நம்மளுக்கு என்ன இருக்குது? இருக்கிறது. சகோதரன், அதனால நம்ம பார்க்கணும். அதனால நம்ம ரட்சிப்பை நம்ம ஒரு வருஷம் என்ன பண்ணணும்? பரிசன்னா பண்ணிக்க வேண்டியது. நாம் இப்படி உண்மையாக கர்த்தரை இந்த விசுவாசம் வச்சுக்கிறோமா, நம்பிக்கை வச்சு நம்ம உண்மையாக அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டோமா, உண்மையாக நம்ம ஏன்னா மனம் திரும்பி இருக்கிறோமா, நம்ம எடுத்து ஞானஸ்தானம் சரியாக இருந்தானா அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்லா பரிசீலனை பண்ணிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதனால்தான் இப்போ இந்த சுபாவம் உண்மையாக ரட்சிப்படாட்டி அவங்க கூட இருக்கிற என்ன சுபாவம்? இந்த சுபாவம் தான் இருக்குது. கர்த்தருக்கு லோபட மாட்டாங்க, வசனத்துக்கு லோபட மாட்டாங்க, ஊழியக்காருக்கு லோபட மாட்டாங்க. அவங்க இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. இது பிரகாரம் நம்ம பார்த்துக்கல. இவங்கெல்லாம் யார்? உண்மையான அப்ராம் சந்ததியாக இருந்தாலும் எல்லாரும் வாரசோட ஆவறதில்லை. இவங்கெல்லாம் யார்? காட்டு கலந்தீங்க. நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது மாதிரி? அது வந்துச்சா கிளியர் அல்லாது சொல்லாச்சு. இதெல்லாம் அப்படியே திறந்து அல்லாது சொல்லாச்சு. அங்கே அவங்க இஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் நாம் யார் தெரியுமா? வாக்தானம் பெற்றவங்க, வாக்தானம்னு ஜனித்தவங்க. ரெண்டாவது விசுவாசம்னு ஜெயித்தவங்க. மூணாவது ஆவி மூலயமா ஜெயிக்கா. இது கடவுள் மூலியம் நடந்தது. நாம் யார்? சுதந்திரவாளியாக இருக்கிறாங்க. இது அந்தி காரியங்கள் மூலியமாக நாம் இசாக்கு என்ன பண்ணார்? பிறந்தார். அதே இதில் நாம் பிறந்தோம். அதனால தான் நாம் வாரசராக இருக்கிறக்காக என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாரசில் இருக்கணும்னா நீங்கள் உண்மையாக கருத்தை நம்பி விசுவசித்து மனம் திரும்பி கருத்தை சொந்த ரட்சக்காக ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்?
ஞானஸ்தானம் பெற்றாதான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியும். இந்த விஷயம் நம்ம நல்லா அறிஞ்சிக்கிட்டு கர்த்தர் சித்தமான நாளைக்கு இந்த சுதந்திரவாளிக்கு இருக்க வேண்டிய இல்லாடி வாக்தாத்தம் வாரசனுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிற நாளைக்கே இருந்து கற்றுக்க போகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தையே ஆசீர்வாங்க. எல்லாம் கூட அரே கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி, என் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, ஹல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தாவே உங்கள் பிள்ளைங்கால எங்களுக்கு கர்த்தாவே கொடுத்தா வச்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஐயா நாங்கள் கர்த்தாவே ஐயா அடிமைக்கு பிறந்தவங்க இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்மாயேலியா நாங்கள் இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனோ பேர் கர்த்தாவே இஸ்மாயேல் மாதிரி ஐயா அடிமைக்கு பிறந்தவங்களா, ஒரு காட்டு கழுத மாதிரி எத்தனோ பேர் இருக்கிறாங்க கர்த்தாவே. அவங்களோ நீங்கள் நேசிக்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களும் கூட நீ ரட்சிப்புக்கு கொண்டு வாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கொண்டு வாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எத்தனை பேர் கர்த்தரோட பிள்ளைங்க என்று கர்த்தாவே அவங்களே மோச போகிறாங்க கர்த்தாரே. அப்பேற்பட்டவங்களுக்கு கர்த்தாவே சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க. உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மன திரும்புதல், உண்மையான நூதனமான பிறப்பு குடும்ப கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். எங்களை உண்மையான கர்த்தாவே வாக்தானம் மூலம் விசுவாசம் மூலயமா எல்லாத்தையும் கர்த்தா உங்கள் பிள்ளையாக இருக்கிறதுக்காக பிறக்க வச்சுருக்கீங்க. வாக்தான ஜனங்க இருக்கிறதுக்காக எங்களை அழைச்சிருக்கிறீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட வாரசுராக இருக்கிறதுக்காக எங்களால் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே நன்றி, பரலோக பிதாவே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏகப்பா ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி கர்த்தா வச்சனத்துக்காக சாயங்காலம் கர்த்தா கொடுத்த வச்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். பெருசாம் பிரதமருக்கு Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா நன்றி, நன்றி தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே. மீண்டும் இந்த மாலை நேரத்தில் சுவாமி ஆண்டவர் அப்பா கட்டப்பட்டவர்களா அவிழ்க்கப்பட்டவர்களா என்று சொல்லி ஆண்டவர் அப்பா நீர் எங்களோட தகப்பனே பேசிய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவர் அப்பா. ஆபிரகாமுக்கு அநேக விதமான வாரிசுகள் இருந்தாலும் தகப்பனே அப்பா வாக்குதத்தம் பெற்ற ஈசாக்கு ஒருவனே பிள்ளையா வாரிசானான் தகப்பனே அப்பா. சுதந்திரவாளியான தகப்பனே வாக்குதத்தங்களை பெற்றார் ஆண்டவர் அப்பா. சோத்திருக்கிறோம். அது போன்றப்பா உலகிலே வாழுகிற அநேகர் இருக்கிற ஆனாலும் அனைவருக்கும் தகப்பனில் ஒருவராய் இருந்தாலும் வாரிசாக வாழத்தக்கவர் ஒருவரே தகப்பனே. விசுவாசம் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட நன்றி கர்த்தாவே. பிள்ளைகளை தவிர வாக்குறுதிகளுக்கு எடுத்துரைத்தது. Thank you Father. Hallelujah. நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே வாக்குதத்தங்களை பெற்றவராக தகப்பனே Thank you Jesus. நாங்கள் சேவிக்கத்தக்க கிருபை கொடுமாண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம். இஸ்மாயேலுடைய வாழ்க்கை அல்லாதவரே பேருக்கு தகப்பனே தேவனுடைய பிள்ளை என்று அல்லாமல் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குதத்தத்தின் பிள்ளைகளாக சேவிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அப்படியாக Hallelujah, praise God. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கரைகளை அற்றவர்கள் சுதந்திர வாழியாக praise the Lord. Praise God of Nazareth. பாவத்தில் விலகி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பயந்த பிள்ளைகளாக அப்பா எங்களுக்குள்ள கரைகளை கற்பரடத்தக்கதாக சுவாமி நீர் பேசுகிறீர்கள். அப்படியாக ஜீவித்து சாட்சியார் கிருபை செய்ய மாட்டார் என்று இந்த காலை நேரத்திலே நாம் கேட்ட இந்த வாக்கு வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்மளை நடத்தத்தக்கதாக சொல்லுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஜெபம் செய்து கொள்வோம். பரிசுத்தமான எங்கள் பிதாவே உம்மை போற்றி புகழுகிறோம் ஐயா. காலை நேரம் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். Hallelujah, thank you Jesus. தகப்பனே உலகத்தில் உள்ள அனைவரும் உம்முடைய பிள்ளைகளே, ஆனாலும் வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள் அல்லாண்டவரை அப்பா உம்மை அறிந்து விசுவாசித்து மனமாறி தகப்பனே அப்பா பெற்ற பாப்பா சோத்திருக்கிற பிள்ளைகளே உம்முடைய பிள்ளை உலகத்தால் கழுவப்பட்டவர்களே பிள்ளைகளே சோத்திருக்கிறோம். அப்படியாக பேசும் வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க
கரவல் செய்யுமாறு கேட்ட ஒவ்வொரு அப்படியாக முத்திரின் சுவாமி நீர் வருக தாமதமானால் நாளை மீண்டுமாக நாங்கள் கூடவும் உடைய வாக்கு கேட்டு கொண்டு ஆண்டவரே உடைய சரீர மாம்சத்தில் அப்பா தம் ரத்தத்திலும் மாம்சத்தில் பங்கு அப்படியாக நாளை தினத்திலும் வர வேண்டிய ஒருவர் தடைப்படாமல் அப்பா இப்போ இருக்கும் எங்களோட பிள்ளைகளோடும் கூட நீர் ஆசீர்வாதம் நடத்தி மகிமைப்படுவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.